நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று முதல் தேர்தல் பரப்புரையை தொடங்க உள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி 40 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. அதில் நாடாளுமன்றத்திற்கு 20 தொகுதிகளிலும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் திமுக போட்டியிடுகிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சொந்த மாவட்டமான திருவாரூர் தொகுதியில் இருந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கும் ஸ்டாலின் வரும் 5ஆம் தேதி வரை தொடர்ந்து 17 நாட்கள் பல்வேறு தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். இதற்காக திருவாரூருக்கு செல்வதற்கு முன்னதாக மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். மேலும் தனது தாயார் தயாளு அம்மாள், ராஜாத்தி அம்மாள் ஆகியோரை சந்தித்து அவர் ஆசி பெற்றார். இதையடுத்து நேற்று மாலை திருவாரூர் சென்ற மு க ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது காட்டூரில் உள்ள கருணாநிதியின் தாயார் அஞ்சுகம் அம்மாள் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திய மு க ஸ்டாலின் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன், முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, மதிவாணன், MLAக்கள் அன்பில் ரமேஷ், TRB ராஜா, ஆடலரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை திருவாரூரில் தேர்தல் பரப்புரையை தொடங்கும் மு க ஸ்டாலின் காலை 10 மணிக்கு நடைபெறும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று திருவாரூரில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன், நாகை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் M செல்வராஜ் ஆகியோரை அறிமுகம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். மாலை 5 மணிக்கு தஞ்சையில் நடைபெறும் தேர்தல் பரப்புரை கூட்டத்திலும் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். இன்று முதல் வருகின்ற 6ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் மக்களவை தொகுதிகளுக்கு சென்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிக்க உள்ளார். திமுக, அதிமுக 2 கட்சிகளும் ஒரே நாளில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளன. மாநில உரிமைகளை மையப்படுத்தியும் கல்வி, பயிர்க்கடன் ரத்து, நீட் விலக்கு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் 2 தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றுள்ளன. மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை அதிமுக, திமுக 2 கட்சிகளும் வெளியிட்டன. தமிழக மக்களின் பிரதான கோரிக்கைகள் வழக்கம் போல் 2 கட்சிகளின் தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றுள்ளன. காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிப்பது, கல்விக் கடன் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது, நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறுவது, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க வலியுறுத்துவது, இலங்கை தமிழர்களின் உரிமைகளை நிலைநாட்டுவது, புதிய கேபிள் கட்டணத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட வாக்குறுதிகள் 2 கட்சிகளின் தேர்தல் அறிக்கையிலும் உள்ளன. இதை தவிர தமிழை ஆட்சி மொழியாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுகவும், அலுவல் மொழியாக அறிவிக்க நடவடிக்கை என அதிமுகவும் கூறியுள்ளன. வருமான வரி விலக்கு வரம்பை 8 லட்சமாக உயர்த்துவது, தனியார் நிறுவன வேலைவாய்ப்புகளில் இட ஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்களும் 2 கட்சிகளின் அறிக்கைகளிலும் பொதுவான வாக்குறுதிகளாக உள்ளன. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என திமுகவும், 200 நாட்களாக உயர்த்தப்படும் என அதிமுகவும் அறிவித்துள்ளன. மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 60% தொகையை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது, சுங்கவரியை ரத்து செய்வது, பெட்ரோலிய பொருட்களை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று 2 கட்சிகளும் கூறியுள்ளன. அறிவிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையிலும், மத்திய அரசுக்கு வலியுறுத்துவோம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டார். இதில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கும் அம்மா தேசிய வறுமை ஒழிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், SC/STக்கு தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வழங்க புதிய சட்டம் இயற்றப்படும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கிறிஸ்தவ, இஸ்லாமிய மதங்களுக்கு மாறிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சலுகைகள் வழங்கப்படும் என்றும், பொது சிவில் சட்ட
சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தப்படும் என்றும் ஓபிஎஸ் தெரிவித்தார். பள்ளி பட்டப்படிப்பு முடித்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் வரை இளைஞர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. தமிழர்கள் அதிகமாக வாழும் அயல் நாடுகளில் தமிழர்களையே இந்திய தூதுவர்களாக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தப்படும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவை, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, சேலம் விமான நிலையங்கள் நவீனமயமாக்க வலியுறுத்தப்படும் என்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் பறக்கும் கப்பல் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மாநில அரசை கலைக்கும் அரசியல் சாசனத்தின் 356வது பிரிவை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கஜா புயல் பாதிப்பிற்கு உரிய நிவாரணம் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு இந்தியில் பெயர் வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் என்றும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, 1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட தேசிய அளவிலான வாக்குறுதிகள் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. முதலமைச்சரால் பரிந்துரைக்கப்படும் 3வரில் ஒருவரைதான் ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வலியுறுத்துவது, தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 8000 ரூபாயாக நிர்ணயிப்பது, வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, சேலம், மதுரை, திருச்சி, கோவையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவது உள்ளிட்டவை திமுக தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்களாக பார்க்கப்படுகிறது. பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு இலவச ரயில் பயணச் சலுகை, 10ஆம் வகுப்பு வரை படித்த 1 கோடி இளைஞர்களுக்கு சாலை பணியாளர் பணி, 50 லட்சம் கிராமப்புற பெண்களுக்கு மக்கள் நலப்பணி, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்கள் தொழில் தொடங்க 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் உள்ளிட்ட வாக்குறுதிகள் தேசிய அளவில் முடிவெடுக்க வேண்டிய அம்சங்களாக இடம்பெற்றுள்ளன. கீழடியில் தொல்லியல் ஆய்வுகளை தொடங்க நடவடிக்கை எடுப்பதோடு அங்கு கிடைக்கும் பொருட்களை காட்சிப்படுத்த அங்கேயே அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் திமுக வாக்குறுதி அளித்துள்ளது. சமையல் எரிவாயு மானியத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தும் நடைமுறையை ரத்து செய்து பழைய நடைமுறையை பின்பற்ற வலியுறுத்தப்படும் என்றும் ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படும் என்றும் திமுக கூறியுள்ளது. முல்லை பெரியாறு, மேகதாதுவில் புதிய அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்துவதோடு தென்னிந்திய நதிகளை இணைக்க வலியுறுத்துவோம் என்றும் திமுக கூறியுள்ளது. பாலியல் குற்றங்களை தடுக்க தனிச்சட்டம், நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க பொருளாதார வல்லுநர்கள் கொண்ட உயர்நிலை குழு அமைப்பது, இயற்கை சீற்றத்தில் இருந்து கடலோர மக்களை பாதுகாக்க தனி சட்டம் இயற்றுவது, சேது சமுத்திர திட்டப் பணிகளை மீண்டும் தொடங்க வலியுறுத்துவது என்று பெரும்பாலும் தேசிய நலன் சார்ந்த அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. சுற்றுச்சூழலை பாதிக்கும் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ திட்டங்களை கைவிட வலியுறுத்துவது, பட்டாசு தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை, நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் உள்ளிட்ட மாநில மக்கள் சார்ந்த வாக்குறுதிகளும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் வெளியாகியுள்ள நிலையில் இதன் அம்சங்கள் குறித்து மூத்த பத்திரிகையாளர்களின் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது காண்போம். திமுக மற்றும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகளில் ஒரே விதமான அம்சங்கள் இருந்தாலும் நீட் தேர்வு விவகாரத்தில் இரு கட்சிகளின் வாக்குறுதிகளில் இருக்கும் மாறுபாடுகளை சுட்டிக்காட்டுகிறார் மூத்த பத்திரிகையாளர் வெங்கட்ராமன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதில் நான் முக்கியமாக பார்க்குறது, திமுக நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக அதை நீக்க வேண்டும்ன்ற கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அதிமுக தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க வேண்டும், தமிழ்நாட்டு பாடத்திட்டங்கள் ஒரு தரமான இந்த நீட் தேர்வை சந்திக்க அளவுக்கு மாணவர்களை தயார்படுத்த நிலை வரும் வரைக்கும் இதை நிறுத்தி வைக்க வேண்டும்ன்ற கோரிக்கை தான் வச்சுருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக மற்றும் அதிமுக நேரடியாக தலா 20 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடும் நிலையில் நாடாளுமன்றத்தில் எத்தகைய அழுத்தத்தை தர முடியும் என சந்தேகம் எழுப்புகிறார் பத்திரிகையாளர் மாலன். இவர்கள் 2 கட்சிகளுமே 20 தொகுதிகளில் தான் போட்டியிடுகிறார்கள். மற்ற இடங்களில் மற்ற கட்சிகள் போட்டியிடுகின்றன. காங்கிரசினுடைய நிலைப்பாடு சில விஷயங்களில் வேறுபட்டதாக இருக்கும், திமுகவினுடைய நிலைப்பாடு வேறுபட்டதாக இருக்கும், பிஜேபியினுடைய நிலைப்பாடு வேறுபட்டதாக இருக்கும். ஆனால் இவர்களுடைய 20 எம்பிக்கள் என்ற கணக்கு வைத்துக்கொண்டால் 20 பேருமே ஜெயித்து போகிறார்கள் என்று வைத்துக்கொண்டாலும் கூட அந்த 20 பேரை வைத்துக்கொண்டு 543 பேர் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்கின்ற அந்த கேள்வி, அந்த யதார்த்தத்திற்கு அதில் பதில் இல்லை.
அதிமுக அறிவித்துள்ள 1500 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை திட்டமும் ராகுல் காந்தி கூறியுள்ள குறைந்தபட்ச வருவாய் உறுதி திட்டமும் செயல் அளவில் ஒன்றுதான் என குறிப்பிடும் மூத்த பத்திரிகையாளர் மாலன், இரு கட்சிகளும் பெரும்பாலும் நடைமுறை சாத்தியமற்ற திட்டங்களை அறிவித்துள்ளதாக கூறுகிறார். இரண்டு அறிக்கைகளுமே வண்ண பலூன்கள், வாய்ப்பந்தல், வார்த்தை குவியல், இப்படி தான் அதை சொல்ல வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எது அறிவிக்கப்பட வேண்டுமோ எது வாக்குறுதி கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்படவில்லை. உதாரணமாக மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வருவோம் என்கின்ற அதற்கான முயற்சிகள், அதற்கான அறிவிப்புகள் எதுவும் அதில் இல்லை. அதே நேரத்தில் எது நடைமுறை சாத்தியம் இல்லாததோ அதை குறித்த அறிவிப்புகள் இருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் தேசிய அளவிலான பிரச்சினைகளில் மாநில கட்சிகளின் தேர்தல் அறிக்கையை கொள்கை பிரகடனமாகவே கருத முடியும் என்பதும் ஒரு பார்வையாக உள்ளது. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க சில கோரிக்கைகளை மட்டும்தான் வைக்க முடியும். அதனால் அவங்களுடைய கொள்கை பிரகடனம்னு வச்சுக்கலாமே தவிர இது நேரடியாக உடனடியாக அமல் செய்யக்கூடிய வாக்குறுதிகள்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல திட்டங்களும் புதிய வர்ணம் பூசப்பட்டு அறிக்கையாக வெளியிடப்பட்டுள்ளன என்பது பொதுவான கருத்தாக உள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு சிறப்பு செலவின பார்வையாளராக மது மகாஜனை தலைமை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. சென்னையில் உள்ள 3 தொகுதிகளுக்கு தேர்தல் செலவின பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு பரப்புரையை தொடங்கியுள்ளன. தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் அரசியல் கட்சிகளின் செலவினங்களை பார்வையிடுவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் தங்களது பணிகளை தொடங்கியுள்ளனர். அதன்படி தமிழகத்திற்கான தேர்தல் செலவின பார்வையாளராக மது மகாஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் வடசென்னை தொகுதிக்கு சஞ்சீவ் குமார் தேவ், தென் சென்னை தொகுதிக்கு நவீன் குருபிரசாத், மத்திய சென்னைக்கு முஜிம்தார் மங்கராஜி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்படும் இலவச திட்டங்களை எப்படி செயல்படுத்தப் போகிறோம் என்பது குறித்து நிதி ஆதாரம் பற்றிய தகவல்கள் செலவின அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். வாகனங்களில் உரிய ஆவணம் இன்றி எடுத்துச் செல்லப்பட்டதாக நேற்று முன்தினம் வரை 9,03,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் இருந்து சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் அழகுவேல் என்பவரிடம் இருந்து 44 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதேபோல் வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே இருவேறு இடங்களில் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 3,30,000 ரூபாயும், விருதுநகர் அருகே RR நகரில் காரில் கொண்டு செல்லப்பட்ட 32 லட்சமும் கைப்பற்றப்பட்டது. இதற்கிடையே தென் சென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அறிமுக கூட்டம் அடையாறில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தென் சென்னையின் விரும்பத்தகு திட்டங்களையும் குறைதீர்க்கும் திட்டங்களையும் ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையாக அறிவித்திருப்பதாக தெரிவித்தார். வெற்றி வாய்ப்பு மிக ஒளிமயமாக பிரகாசமாக இருக்கின்றது. செல்கின்ற இடங்களில் எல்லாம் கழகத்தவர்கள், காங்கிரஸ் இயக்கத்தவர்கள் எழுச்சியோடு இருக்கிறார்கள். பொதுமக்களும் எங்களை நம்பிக்கையோடு வரவேற்கிறார்கள். இவர்கள் வந்தால் விரும்பத்தகுந்த மாற்றங்கள் நடைபெறும், நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற எழுச்சி எதிர்பார்ப்போடு எங்களை எதிர்கொள்கின்றார்கள். வேலூரில் அதிமுக கூட்டணியின் சார்பில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஏசி சண்முகம் அறிமுக விழா மற்றும் கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர் வீராங்கனைகள் கூட்டம் வணிக வரித்துறை அமைச்சர் வீரமணி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் வீரமணி, அதிமுக கூட்டணி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். இதேபோல் மதுரை விராட்டிபத்து தனியார் மஹாலில் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் விதிமுறைகளை மீறி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்த ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வேட்பாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடலூர் மாவட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து படிப்படியாக பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் விலகி வரும் நிலையில் கடலூர் மாவட்ட வர்த்தக அணி பொறுப்பாளர் சுப்பிரமணியனும் பதவி விலகினார். புதுச்சேரி மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தயாராக உள்ள லாஸ்பேட்டை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியின் மையங்களை தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான அருண் ஆய்வு செய்தார். மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் மனு தாக்கல் செய்வதற்கான முதல் நாளில் தமிழகம் மற்றும் புதுவையில் 23 பேர் மனு தாக்கல் செய்தனர்.
தமிழகம் மற்றும் புதுவையில் மக்களவைத் தேர்தல் 2ஆம் கட்டமாக மார்ச் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான முதல் நாளில் மக்களவைக்கு 20 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். முதல் நாளில் மனு தாக்கல் செய்த 20 பேரில் 13 பேர் சுயேட்சைகள் ஆவர். 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தாலும் பெரம்பூர், திருவாரூர் தொகுதிகளில் மட்டும் தலா ஒரு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதேபோல் புதுச்சேரியிலும் மக்களவைத் தொகுதிக்கு மட்டுமே ஒரே ஒரு மனு தாக்கலாகியுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான முதல் நாளில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெண்கள் யாருமே மனு தாக்கல் செய்யவில்லை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கலுடன் வேட்பாளர்களின் வித்தியாசமான செயல்களும் தொடங்கிவிட்டன. பல தொகுதிகளில் வேட்புமனு தாக்கலின் போது நடைபெற்ற வித்தியாசமான சில நிகழ்வுகளை காண்போம். நாமக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்காக அகிம்சா சோஷலிச கட்சியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் காந்தி வேடமிட்டு வந்து மனு தாக்கல் செய்தார். சேலம் மாவட்டம் மேட்டூரைச் சேர்ந்த தேர்தல் மன்னன் பத்மராஜன் 200வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். கின்ன சாதனைக்காக எந்த பகுதியில் தேர்தல் நடந்தாலும் அங்கு சென்று வேட்புமனுவை பத்மராஜன் தாக்கல் செய்து விடுவார். அந்த வகையில் இந்த மக்களவைத் தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். நான் முதலாக 1988 இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளேன். உலக கின்னஸ் புக்கில் இடம்பெறுவதற்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்திலும் நான் வெற்றி பெறக்கூடாது என்பதுதான் எனது லட்சியம். திருவண்ணாமலையில் பின்னோக்கியே நடந்து சென்று சுயேட்சை வேட்பாளர் மனிதன் என்பவர் மனு தாக்கல் செய்தார். 1991ஆம் ஆண்டு முதல் பின்னோக்கி நடந்து வருவதாகவும் இந்திய ஜனாதிபதியான பின்னரே முன்னோக்கி நடப்பேன் என சபதமேற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இதுவரை வார்டு மெம்பர், தலைவர், கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, ராஜ்யசபா உறுப்பினர், துணை ஜனாதிபதி எல்லா தேர்தலையும் போட்டியிட்டு இருக்கிறேன். அடுத்து ஐநா சபை பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட உள்ளேன். திருப்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த சுயேட்சை வேட்பாளர் ஷேக் தாவூத் என்பவர் குடும்பத்தில் ஒருவருக்கு மாதந்தோறும் 10 லிட்டர் பிராந்தி வழங்கப்படும் என கூறி தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். வேட்புமனு தாக்கலின் போது வேட்பாளர்கள் வித்தியாசமாக செயல்பட்டு வந்த நிலையில் நெல்லையில் தேர்தல் அதிகாரிகள் விதிமீறலில் ஈடுபட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கோவிலில் ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஷில்பா பிரபாகர் உள்ளிட்டோர் தாமரை மலர்களை வைத்து பூஜை செய்தனர். ஒரு கட்சியின் சின்னமாக இருக்கும் தாமரை மலரை கொண்டு பூஜித்தது குறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பல்வேறு தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த நிலையில் கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும் தேர்தல் அலுவலகம் வெறிச்சோடியது. முதல் நாளில் அங்கு எவரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யவில்லை. உயர் பதவி வகிப்பவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அதிகாரம் படைத்த லோக்பால் அமைப்பின் முதல் தலைவராக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பினாகி சந்திரகோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பொது சேவகர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் விதமாக லோக்பால் மசோதா கொண்டுவரப்பட்டது. 2013ஆம் ஆண்டில் இதற்கான சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மத்தியில் லோக்பால் அமைப்பும் மாநிலங்களில் லோக் ஆயுக்தா என்ற அமைப்பும் உருவாக்க வழிவகுத்தது. 2013ஆம் ஆண்டு முதல் கடந்த 5 ஆண்டுகளாக லோக்பால் அமைப்பை ஏற்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது. லோக்பால் அமைப்பை மத்திய அரசு விரைந்து ஏற்படுத்த கோரி வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் அதற்கு காலக்கெடு விதித்தது. இந்நிலையில் லோக்பால் அமைப்பின் உறுப்பினர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். அதில் லோக்பால் அமைப்பின் தலைவராக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பினாகி சந்திரகோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதியான பினாகி சந்திரகோஷ் 2017ஆம் ஆண்டு ஓய்வுக்கு பின் மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினராக பணியாற்றினார். மேலும் நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களாக நீதிபதிகள் திலீப் பி போசலே, பிரதீப் குமார் மோகந்தி, அபிலாஷா குமாரி, அஜய்குமார் திரிபதி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீதித்துறை சாரா மற்ற உறுப்பினர்களாக அர்ச்சனா ராமசுந்தரம், தினேஷ்குமார் ஜெயின், மகேந்திர சிங், இந்திரஜித் பிரசாத் கௌதம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். லோக்பால் அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவியேற்கும் நாளிலிருந்து பணியில் சேர்ந்ததாக கணக்கில் கொள்ளப்படும். இவர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை ஆகும். லோக்பால் தலைவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையான ஊதியமும் உறுப்பினர்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான ஊதியமும் வழங்கப்படும்.